இன்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து நம்முடைய கலந்துரையாட மூத்த வழக்கறிஞர் விஜயன் நம்முடைய உள்ளார். இன்றைய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அளித்துள்ள அந்த விளக்க தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்காலத்துல இந்த கூட்டாட்சி முறையில மாநிலங்களுக்கு இது சாதகமா அமையுமா அந்த தீர்ப்பு? நீங்க அந்த தீர்ப்பை பத்தி சொல்லுங்க சார். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒன்றும் சொல்லப்படவில்லை. முதல்ல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பிக்கப்பட்டால் ஆளுநர் அது ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது மறுபடியும் மசோதாவை சட்டமன்றத்துக்கு சில மாற்றங்களுடன் பரிந்துரையுடன் திருப்பி அனுப்பலாம். அந்த பரிந்துரையை மாநிலங்களவை சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் இரண்டாவது முறையாக திருப்பி அனுப்பினால் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர அவருக்கு வேறு சாத்தியம் அல்லது வழி இல்லை. மூன்றாவதாக, சில சட்டங்கள் மத்திய அரசினுடைய சட்டங்களோடு முரண்படும் வகையில் இருப்பதாக நினைத்தால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த 3 வழிகள் தான் உண்டு. இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. ஆனா இதுல பிரச்சனைன்னு வந்ததுக்கு காரணம் காலவரம்பின்றி மசோதாக்களை நிறைவேற்றாமல் வைத்திருந்த ஒரு காரணத்தினால்தான் ஆளுநர் இது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அப்போ உச்ச நீதிமன்றம் தெளிவாக கருத்தெல்லாம் தன்னுடைய தீர்ப்புல சொல்லிடுச்சு. அதாவது ஒரு காலவரை உண்டு, இந்த காலத்துக்குள்ள பண்ணணும், ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில சொல்லிட்ட பிறகு அதை ஃபாலோ பண்றது தான் முக்கியம். அதை கொஞ்சம் இழுத்து அடிக்கிறதுக்காக பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொன்னா அதுல ரிவ்யூ போடலாம், வேற ஏதாவது பண்ணிருக்க முடியும். அந்த ரிவ்யூ எல்லாம் போடாம அதை மாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆலோசனை சொல்லும் போது அட்வைசரி ஒப்பீனியன் கேட்டு ஒரு 14 கேள்விகளை அனுப்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தேவையற்ற அரசியல் அமைப்பு சட்ட முறைகேடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இது அவசியமே இல்லை, ஏன்னா தீர்ப்பு வந்தாச்சு. இப்ப அந்த தீர்ப்பு அது திரும்பி வந்த உடனே உச்ச நீதிமன்றம் தான் இதுக்கு முன்னாடி சொன்னதுல எதுவும் பெருசாலாம் மாற்றம்லாம் செய்யல. அதனால இந்த ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ இது போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும்.